புதுக்கோட்டை திருமயம் அருகே அதிமுக முன்னாள் கவுன்சிலரும் சமூக ஆர்வலருமான ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கனிம வள கொள்ளை தொடர்பாக புகார் அளித்த ஜெகபர் அலி லாரி ஏற்று படுகொலை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். சமூக ஆர்வலர் கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிற நிலையில் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியைச் சார்ந்தவர் ஜபகர் அலி. அதிமுகவில் முன்னாள் கவுன்சிலராக இருந்த இவர் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் விபத்தில் பலியாகி இருந்தார். இருசக்கர வாகனத்தில் ஜபகர் அலி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு 407 லாரி அவருடைய வாகனத்தின் மீது மோதியதில் ஜபகர் அலி உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில்தான் அந்த கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஜபகர் அலி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் திருமயம் சுற்றுவட்டார பகுதியில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக அவர் கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக வட்டாட்சியரை சந்தித்து புகார் அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் விபத்தில் பலியாகி இருந்தது கொலை குற்றம் காரணமா என்று யோசிக்கப்பட்டது. அதன்படி சதிச்செயலில் ஈடுபட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் குவாரியினுடைய உரிமையாளர்கள் மற்றும் அந்த வாகனத்தை ஓட்டிச் சென்ற இருவர் என்று 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திருமயம் தெற்கினுடைய ஒன்றிய பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய ஜபகர் அலி சமூக விரோதிகளால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் கனிம வள கொள்ளை தொடர்பாக திருமயம் வட்டாட்சியரை சந்தித்து புகார் செய்து 15 நாட்களுக்கு மேலாக வந்தும் கூட மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பலமுறை புகார் செய்தும் மாவட்ட ஆட்சியரிடமே புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது அவரை சமூக விரோதிகள் லாரி ஏற்றி படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இந்த கொலை குற்றத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் கனிம வள கொள்ளையர்களை விட்டுவிட்டு லாரி டிரைவர் உள்ளிட்டவர்களை மட்டும் கைது செய்து வழக்கை திசை திருப்ப பார்க்கின்றது இந்த அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். கனிம வள கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்தவரை காட்டிக் கொடுத்து மிக மிக மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர் ஜகபர் அலி அவர்கள் இறப்புக்கு நீதி வேண்டும் எனவும் கனிம வள கொள்ளையர்கள் மட்டுமின்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்திற்கு பொறுப்பேற்று உரிய விசாரணை நடத்தி அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார்.